வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது 234 தொகுதிகளிலும் வெற்றி யாருக்கு சாதகமாக அமையும்? திடீரென வெளியான சர்வே முடிவுகள். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போதான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அரசியல் களத்தில் நம்மளுடைய பார்த்திங்கன்னா முக்கிய கட்சிகள். அந்த வகையில் தற்பொழுது தீவிரத்திலும் தீவிரம், பெரும் விதத்தில் பெரும் அப்படின்னு சொல்லி கொண்டே போனாலும் கூட தற்பொழுது தொகுதி வாரியாகவோ மாவட்டம் வாரியாகவோ தமிழகம், தென் மண்டலங்கள் மற்றும் டெல்டா, கொங்கு மற்றும் வடம் அப்படின்ற ஒரு திசையில் போனாலும் கூட எப்படி போனாலும் எங்கே போனாலும் ஏது போனாலும் மக்களுடைய ஆதரவு வேணும். அவர்களுடைய பார்த்திங்கன்னா செல்வாக்குகள் மற்றும் அவர்களுக்கான பார்த்திங்கன்னா இந்த மக்கள் சேவை பணி செய்யக்கூடிய நற்பண்புகளும் நற்குணங்களும் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய பொதுமக்கள் வாக்குகளை பார்த்திங்கன்னா போடுவார்கள். அந்த வரிசையில் இப்போ இருக்கக்கூடிய முக்கிய அங்கமாக விளங்கக்கூடிய பார்த்திங்கன்னா யார் யார் இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தற்பொழுது இருக்கக்கூடிய புள்ளிகள் இருக்கிறார்கள். அதாவது நியூ ஓட்டர்ஸ், ஓகேங்களா, புதிய மாறுதல்களுக்காக இப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், ஸோ தாவேக்காரர் கூட பார்த்திங்கன்னா படித்தவர்கள், ஓகேங்களா, படித்து முடித்தவர்கள், வேலை செய்துட்டு இருப்பவர்கள், நல்ல அரசியல் புரிதல் இருக்கிறவங்க, தெளிவில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு நாம் தமிழில் கூட இறக்குறாங்க. ஸோ அவங்களால ஒரு சில அரசியல் புரிதல்களையும் அரசியல் நோக்கங்களையும் மக்களிடம் கொண்டு சேர்க்க சொல்லும். மக்களுக்கான அந்த அரசியல் புரிதல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. ஸோ அதனாலேயும் ஒரு சில மாறுதல்கள் இந்த 2026 நடக்குது. தாவேக்காவிலும் அதே நிலைமை தான். ஒரு சில கருத்துக்களையும் ஒரு சில முடிவுகளையும் எடுத்துரைத்து கொஞ்சம் மக்களுடைய பார்த்திங்கன்னா இந்த மனநிலை மாற்றி ஓட்டுக்களை பார்த்திங்கன்னா ஈர்க்கக்கூடிய வகையில் சேகரிக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் தெரியும், உங்களுக்கே தெரியும் எப்படி ஓட்டுக்களை வாங்குவாங்கன்னு. அவங்களுடைய அந்த அரசியல் ஃபார்முலாவே வேறு ஒரு ட்ராக்கு. ஸோ பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஓட்டு பர்சன்டேஜ் லெவல்லையும் லீடிங்லேயும் பெரும் விதத்தில் வாங்குவாங்க. அதன் பிறகு தற்பொழுது இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பார்த்திங்கன்னா அதிமுக, என்டிஏ கூட்டணி, பிஜேபி இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். பெரும் விதத்தில் அவங்களுடைய பார்த்திங்கன்னா அரசியலுடைய ஸ்ட்ராட்டஜியும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இவங்களுடைய இந்த 4 விதமான பார்த்திங்கன்னா அரசியல் பார்த்திங்கன்னா பணிகளும் தீவிரங்களும் ஒரு பக்கம் போயிட்டுருக்க. மக்கள் ஒருத்தர் தான். நீங்கள் 4 பாடம், அதாவது ஸ்கூல் மாதிரி தாங்க, 5-6 சப்ஜெக்ட் எடுப்பாங்க. ஆனால் எக்ஸாம் எழுது ஒரே மாணவன் தான். அந்த 5 சப்ஜெக்டையும் உள்வாங்கி அவன் எழுதக்கூடிய அந்த பார்த்திங்கன்னா அந்த கருத்துக்களில் மார்க் மதிப்பெண்ணில் பார்த்திங்கன்னா எடுத்து வெற்றி பெறுறது அவங்க கையில் தான் இருக்குது. அதே மாதிரி தான் மக்கள்கள். இவங்க 4 பேர் பார்த்திங்கன்னா 4 விதமாக பார்த்திங்கன்னா பிரச்சாரம் செய்வாங்க. இதில் மக்கள் யார் பக்கம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்து பார்த்திங்கன்னா அவங்க பக்கம் போடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்கள். ஸோ அந்த ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய கட்சி எந்த கட்சியாக கூட இருக்கலாம். தாவேக்கா இருக்கலாம், நாம் தமிழராக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம், மற்றும் பார்த்திங்கன்னா அதிமுகவாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு லீடிங்கை யார் பிடிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து பார்ப்போம். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.